நீங்கள் வந்து நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டவுட் வரப்போகுது, மேம் 2027 பேப்பருமே லீக் ஆகுமா மேம், 2027 பேப்பர் சிபிடி மோட் இருக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்ம நீட் 2026ல என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாமே நம்ம நீட் 2027 ஸ்டூடெண்ட்ஸை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஐ பர்சனலி நோ சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் மென்டலி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். இப்போ நமக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு இல்லைனா what are the new reforms that has come according to the NTA that will affect or change majorly நம்ம நீட் 2027 ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அது என்னன்னா சீரகனா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ திங்ஸ் ஹேவ் ஹேப்பன் இன் நீட் 2026, பேப்பர் கான்ட்ரோவர்சி, அதே மாதிரி ஸ்கை ராக்கெட்டிங் இன் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ், அ டோட்டல் லாஸ் இன் த சிஸ்டமிக் ட்ரஸ்ட், இது எல்லாமே நம்ம 2026ல நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2024 ஆல்சோ we saw the same thing. I was here for 2024 also, I saw it, and 2025 ல ஒரு ஈகோ லிஃப்டிங் மாதிரி 2025 ஓட பேப்பர் was made difficult. இப்போ see, the main issue that 2027 students face is that fear of unknown. என்ன நடக்குதுன்னே தெரியல மேம், நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும். My parents are telling leave NEET, my parents are telling that don't become a doctor, do engineering. But students ஓட இன்சைட்ல அந்த கோல், அந்த கனவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. They have decided that when they got the first doctor set in their hand, they had decided that I am going to be a doctor. அந்த மாதிரி டிசிஷன் அவ்வளோ ஃபர்மாக எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல பேராமெடிக்கல் நீ வந்து பண்ண, இல்லைன்னா என்ஜினியரிங் நீ பண்ண, இல்லைன்னா ஒரு டிகிரி எடுத்துக்கோ, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் ஆஃப் வாட் ஜஸ்ட் ஹேப்பன் இன் நீட் 2026. Now, what changes have happened? And இந்த ஒரு வீடியோவில் I will give you some positive note on how 2027 students should prepare. சீரகனா ஏர்லியர் என்ன நடந்துருக்கு, நம்ம ஃபிசிக்கல் பேப்பரில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த பேப்பர் போகும், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டெஸ்க். ஸோ இந்த எல்லா இடத்துல ஒரு மிடில் மேன் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு கிடைக்க ஒரு பர்சன் ஹூ ஹேஸ் மனி வில் டேக் த டைரக்ட் பிரிண்ட். So in this step you will notice that every single stage ஒரு மிடில் மேன் இன்டர்ஃபியர் பண்ணலாம். அதனால தான் பேப்பர் லீக் நடந்திருக்கு. அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேப்பர் லீக். மேம் வை யூ சேயிங் ஸோ? பிகாஸ் மெஜாரிட்டி டைம் நம்ம பேப்பர் லீக் பற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப கேவலமாக கேஷுவலாக, மேம் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது மேம், நானும் வந்து அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கேன், we are not supposed to be part of the system. அந்த மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் இருந்தால் ரிப்போர்ட் பண்ண. ஐ நோ டெலிகிராமோட செக்யூரிட்டி இஸ் 0 லெவல், பட் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது வந்து நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி நியூஸ் வந்தாலும் நம்ம வந்து அது ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும், சோஷியல் மீடியாவில் அதை போஸ்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் பேப்பர் ஆக்சுவலி லீக்ஸ் அதோட ஸ்டெப்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி எடுத்துருக்கணும், அது எல்லாமே பிளாக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும்டா கண்ணா. we cannot go and change the system as I always tell. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டம் பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்குங்க. 2027ல என்ன நடக்கும்னு நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் what the government has told us that we will go for a complete CBT mode. and இது வந்து நம்ம education minister அவ்வளோ firm-ஆ press conference-ல சொல்லியிருக்காங்க that we are going to go for a CBT mode. next year students-க்கு எவ்வளோ shift நடந்தாலும் there is no problem, we will go for a computer based mode. இப்போ computer based mode-ஓட benefit என்ன? சீக்கனா AI monitoring and analytics இருக்கும், அதே மாதிரி biometric verifications இருக்கும், end-to-end encryption, அதே மாதிரி centralized CCTV surveillance, robust cyber security architect and real time central monitoring. ஸோ ஒரு CBT mode தான் நம்ம JEE எக்ஸாம்ஸ் நடக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம CSIR NET ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்கிற மாதிரி சேம் சிச்சுவேஷனில் எல்லாமே ப்ராப்பர் வெரிஃபைடாக இருக்கும். பேப்பர் லீக் நம்ம கேட்டிருக்கா JEE-ல? No ma'am, we have not listened to it. So that is what I'm telling. A CBT mode will make sure that the paper does not leak, because idila middle man oda where a person can take the paper, illana take the PDF, give the 10 lakhs and take a PDF, and the mari situation kammiya irukka. So this way we will have proper analysis, proper AI tools, proper CCTV surveillance. See, CBT mode vanda. Okay, now what is exactly going to happen dagana? Security through data tracking, that is biometric scanning, continuous facial recognition ensures zero impersonation. இப்போ நம்ம CBT mode-ல நமக்கு வந்து இன்னொரு பர்சனா நமக்கு வந்து எழுதமா, we can't do that because biometrics is there. So whichever student has registered, that student itself has to come and write. So in the MBBS student வந்து exam எழுதுற, இல்லைன்னா doctors வந்து exam, அந்த மாதிரி நடக்காது. So this will make sure that no cheating happens. Second என்ன? randomized delivery. இப்போ
dynamic questions rendering ensures no two adjacent screens display the same sequence. இப்போ நான் வந்து இந்த பக்கம் இருக்குன்னா let's say one Chintu is sitting here and Mintu is sitting here. Now Chintu ஓட ஆர்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும், என்னோட ஆர்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும், Mintu ஓட ஆர்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும், காப்பி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நோ, பிகாஸ் என்னோட 10th கொஸ்டின் Mintu ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம். Now a student is not in a position that they will be like, okay, which is your first question, which is your second question, அந்த மாதிரி பண்ண chances கிடையாது. So randomized sequence இருக்கும், எல்லா ஸ்கிரீன்ஸ்லுமே different sequence இருக்கும். So there is no way that a person can copy. Now the exam paper will locally only second, that means இந்த paper open ஆக ஒரு 10 seconds முன்னாடி மட்டும்தான் இந்த paper unlock ஆகும். Like it will not be like displayed forever. It will be only unlocked at a certain time and it will be locked at a certain time. இது வந்து proper security அவர் வந்து reforms கொடுத்திருக்காங்க, that we will do this, we will make sure that these things can come into existence னு சொல்லியிருக்காங்க. and இது வந்திருக்குன்னா பெஸ்ட்டாக இருக்கும்டா, நம்ம என்டிஏவோட அந்த ட்ரஸ்ட் நமக்கு வந்து ரீபில்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹியர் யூ கேன் சி நம்ம நியூ சிபிடி மோடில் இவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. தட் இஸ் மல்டி லேயர் டிஜிட்டல், கம்ப்ளீட் டிஜிட்டல் ஆடிட், வர்ச்சுவல் ஜீரோ. ஸோ நீங்கள் வந்து சிபிடி மோடுக்காக நீங்க வந்து ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்கோக்கன்னா, மேக் ஷூர் தட் சிபிடி மோட் ஹேப்பன்ஸ். ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் லைக், நோ மேம் ஐ வாண்ட் பென் அண்ட் பேப்பர் மோட், பட் ட்ரஸ்ட் மீ, சிபிடி மோட் வந்தா the best of the best students will be sitting in the medical college, not a student who just has money, not a student whose father is in a political background, not a student who is in a rich family. Every middle class who can study, every middle class student who can, you know, whose parents are working at any kind of jobs will be able to get into a medical college. So நீங்க வந்து justiceக்காக focus பண்ணணும். CBT mode வந்தா இந்த மாதிரி locking system இருக்கும், where the paper will not get leaked. Okay, so can I see here, நீங்க வந்து focus on raw accuracy, trust the see majority times வந்து ஐயோ மேம் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கு மேம், ஸோ எல்லா ஷிஃப்ட்ஸுமே டிஃபிகல்ட்டாக இருக்குமா? do not worry about that. if you are a student who is really preparing genuinely for it, you do not have to worry about all of this. இது எல்லாமே நம்ம லேட்டர் ஸ்டெப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது. okay, you don't have to worry about how many shifts will happen ma'am, what is going to happen, but what is unchanging இந்த ஒரு full situationல நம்ம syllabus அதே மாதிரி இருக்கு, நம்மளோட dream அதே மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்டா, master the interface. that is நீங்க வந்து make sure that நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களோட ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்பீட், அக்யூரசி, இது மட்டும்தான் நம்ம சிபிடி மோடில் சேஞ்சாக இருக்கும், இல்லைனா எவ்ரி திங் வில் பி த சேம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி என்னடா, டிபெண்ட் ஆன் த கோர், தட் இஸ் மெயின்டைன் த என்சிஆர்டி ரீடிங். சி இது எல்லாமே நம்ம அன்சேஞ்ச்டு திங்ஸ். 2027ல் சிலபஸ் சேமாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் எல்லாமே சேமாக இருக்கும். நமக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன, இன்டர்ஃபேஸ் தெரியல மேம், ஐ டு நாட் நோ டு யூஸ் கம்ப்யூட்டர், ஏன்னா கம்ப்யூட்டரில் எப்படி மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அது மட்டும்தான் தெரியல மேம். ஸோ வை வரி அபவுட் இட், we will give you the facilities for that. So நீங்க வந்து அது பத்தி கவலைப்பட வேணாம், and stay away from unnecessary rumors and panic. இப்போ வந்து CBT mode இருந்தா this is what the system will look like, so you should be happy about it, but do not unnecessarily worry about the rumor and panic. உங்களோட ட்ரீம் ஃபிக்ஸா இருக்குன்னா அந்த ட்ரீமுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். The exam pattern might change, but your dream cannot change. Dream fix ஆயிருக்க இல்லைனா parents force பண்ணி the field that you don't like நீங்க வந்து join பண்ணணும். So it is always better that you do something that you like than doing something that you don't like. Okay, because ரொம்ப கஷ்டம் தான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஃபீல்டில் ஜாயின் பண்ணி அது வந்து கஷ்டப்பட்டு அது வந்து நம்ம படித்து அதில் ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு அவ்வளோ பாசமாக இருக்கிற ஒரு வேலை இருந்துச்சுன்னா it is just easier for us to do. Okay, so your dream shouldn't change தாக்கண்ணா, your dream should stay the same. Okay, pattern change ஆகிருக்கலாம், சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஏஜென்சிஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், பட் மேம் கோல் வந்து எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஃபார் இட் அண்ட் ப்ரே தட் இட் பிகம் சிபிடி மோடா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் த ஃபர்ஸ்ட் டாக்டர் இன் த ஃபேமிலி, தென் மேக் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ த நீட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் நீட் 2027 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, மேம் வாட் பிளான்ஸ் யூ ஹேவ் மேம், டு யூ ஹேவ் எனிதிங் ஃபார் அஸ்? எஸ், வி ஹேவ் ஆர் 1 year long series டாக்கண்ணா. ஐ எம் லெட்டிங் யூ நோ தட் த கிளாஸஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஆன் May 25th. 3 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 daysல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் பேக்லாக்ஸ் வரக்கூடாது. அண்ட் நம்ம ஸ்டார்டிங் செஷனை நம்ம ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் லைக் 0 level கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 0ல் இருந்தால் நம்ம 0ல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் நம்ம நம்பிக்கை பேட்சில் கிராஷ் கோர்ஸாக இருந்ததுனால 1 monthல நமக்கு அவ்வளோ 0 levelல ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இதில் ஒரு 1 year கோர்ஸ்னால நம்ம என்டையர் ஸ்கெடியூல் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் 3 options தாக்கண்ணா.
you have prime, infinity and infinity plus. okay இந்த prices பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ மேம் நான் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, do not worry, நமக்கு வந்து EMI ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ முன்னாடி வந்து certain கார்டு பேமெண்ட் மட்டும்தான் EMI இருந்துச்சு, பட் இப்போ வந்து we have made EMI options for everyone available கண்ணா. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம், EMI ஆப்ஷனை நமக்கு வந்து see here, if you click on see here, நீங்கள் வந்து pay 2222 for 9 months ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸுக்கும் பேர்டன் ஆகாமல் நீங்கள் வந்து 1 இயரில் இந்த ஒரு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பேட்ச் வேணும்னு சூஸ் பண்ண, இந்த பேட்சஸ்ல எல்லாமே அவரோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நேற்று தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நீட் வெற்றி பற்றி, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி ப்ளஸில் செஷன் ப்ராக்டரிங் இருக்கும்டாக்கன்னா, தட் இஸ் யூ கேனாட் மூவ் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அட்டெண்டன்ஸ், யூ வில் ஹேவ் டு ஹேவ் 85% ப்ளஸ் அட்டெண்டன்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஆப்சென்டாக இருந்தால் காலிங் ஆல்சோ will happen. So அந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம செஷன் that is infinity plusல இருக்க EMI ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து without any worry 1 இயர்ல ஸ்லோவா அந்த பேமெண்ட் வந்து பே பண்ணலாம். ஓகே, so see you all in the next video. I hope you are not tense. Do not fall for unnecessary rumors and panic. 2027 கோலா இருந்தா நீங்க வந்து இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. So that do not worry about what is going to happen, how the paper is going to be. All that we can do is trust our education, trust our knowledge, trust your teachers. This is all that you can do. If you like this video, make sure to smash the like button and subscribe to the channel if you are a 2027 aspirant. See you all in the next video.